அனைத்து கட்சிகளும் இங்க வந்திருந்தாலும் விஜயை நாங்க ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். அவர் வந்தா எங்களுக்கு ஒரு விடிவு காலம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நம்மளுடைய தளபதி அவர்கள் இங்க வந்து பரந்தூர் பசுமை விமான திட்டத்தினுடைய போராட்ட குழுவினரை சந்திக்க நான் அறிவிச்ச அந்த டயத்துல இருந்து எல்லாமே செய்தி தமிழகம் ஃபுல்லா காட்டு தீயா பரவி, அப்போ இந்த திட்டத்துக்கு அவர் மக்கள் மத்தியில நின்று இந்த திட்டத்தை எதிர்க்கிறதுக்கு அவரும் ஆதரவு கர நீட்டுறார் அப்படின்னும் போது அது நிச்சயமா ஒரு திருப்பு முனையை உருவாக்குது. என்ன திருப்பு? தளபதியினுடைய வேகங்கிறது அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே என்ன அட்டென்ஷன் கிடைச்சதுங்கிறத மாநில அரசு எல்லா வகையிலும் பார்த்துட்டு இருக்காங்க. மேலாண்மை பகுதி வாட்டர் பாடிஸ் 26%, 4ல் ஒரு பகுதி தண்ணி நிறைந்த பகுதி, 12 ஏரிகள், 17 குளங்கள், 17 குட்டைகள்னு நீர் மேலாண்மை தான். இந்த நீர் பக்கம் ஒரு கம்பன் கால்வாய் அழியுது. ஏறக்குறைய ஒரு 2750 ஏக்கர் நஞ்சு நிலங்கள், அதாவது அந்த நிலத்தெல்லாம் தொடவே மாட்டாங்க. எந்த சிப்காட்டுங்கிற போர்வையிலோ இல்லை வேற விஷயத்துக்கோ கையகப்படுத்த மாட்டாங்க. கையகப்படுத்தக்கூடாத ஈர நிலங்கள் அது இங்கதான் அதிகமா இருக்கு. வெறும் 1000 ஏக்கர் புஞ்ச நிலங்கள் இருக்கு. நீர் மேலாண்மை 4ல் ஒரு பங்கு இருக்குங்கிறோம். இதெல்லாம் நீங்க அடைக்க முடியாது, தடுக்க முடியாது. சென்னைக்கு மேற்கு பகுதி இந்த பகுதி இங்க விஜய் காலத்துக்கு வந்துட்டா.